லோன் வந்து நெறைய கேட்டகரி சொன்னீங்க. அதுல இப்ப நீங்க ஒவ்வொரு லோனையும் வந்து கேட்டகரைஸ் பண்ணி சொல்ல முடியுமா? இப்ப நீங்க சொல்றதுல புரொடக்ஷன்க்கு ஒரு மாதிரி, சர்வீஸ்க்கு ஒரு மாரி, ஸோ இந்த மாதிரி ஏதாவது சொல்லலாமா? கண்டிப்பா சொல்லலாம் சார். இப்போ ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்மர்ஸ்க்கான ஸ்கீம் சொன்னேன் நானு. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நார்மலா பிசினஸ் பீப்பிளோட லோன் சொல்லி 2 இம்பார்ட்டன்ட் ஸ்கீம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கரண்ட்டா குடுத்துட்டு இருக்காங்க. ம். YEGPன்னு சொல்லிட்டு. ஓகே. அந்த ஒரு ஸ்கீம் இருக்கு. அது வந்து 15 லேக்ஸ் வரைக்குமே குடுக்குறாங்க. ம். அதுல நம்ம வந்து 25% சப்சிடி பார்த்தோம். அதாவது ம், ம். 3.75 லேக்ஸ் வரைக்கும் ம், குடுக்குறாங்க. ம். நெக்ஸ்ட் நீடுங்கிற ஸ்கீம். அது ம். வந்து மேனுஃபேக்சரிங்காக குடுக்குறாங்க. மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 5 க்ரோர்ஸ் வரைக்குமே ம். 10 லேக்ஸ் to 5 க்ரோர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு லோன் குடுக்குறாங்க. உங்களோட ம், ம். ஐடியா கரெக்ட்டா இருக்கா? உங்களுக்கு ரியலாவே அந்த ஐடியாலஜி செக் பண்ணுவாங்க. அவ்வளோ ம். வொர்த்தான்னு பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் நம்ம நாளைக்கு வந்து ஒரு ஒரு டீ கடை வைக்க போறேன். எனக்கு வந்து நீங்க ஒரு 5 கோடி ரூவா குடுங்கன்னா, யாரும் குடுக்க மாட்டாங்க. ம், ம், ம். 50,000 தானே ஆகும். ஸோ உங்களுடைய தாட் ப்ராசஸ் என்ன? அதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும்? அத பார்ப்பாங்க. இம்ப்ளிமென்டேஷன் மந்த் ஆன் மந்த் சரி இப்ப 5 கோடி ரூவாய்க்கு நம்ம ஐடியாலாம் ரெடி பண்ணிட்டு நம்ம ஓகே. பண்ணிட்டோம்னா, நாளைக்கு வந்து அந்த கிணறு இருக்கான்னு வெரிஃபை பண்ணுவாங்க. ஓகே. ஸோ மானிட்டரிங் வந்து அ. நடந்துகிட்டே இருக்கும்.